கூட அப்படியே பின்னாடி பின்பக்கம் கொடுத்தேன்னா வரும். ம். இது வந்து கேமரா மைக்காப்பா? விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய். நம பார்வதி பதயே. ஆதிபராசக்தி மாதா கி. வெற்றிவேல் முருகனுக்கு. ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு சுவாமினஹ. ஆஞ்சநேய சுவாமினஹ. இது வந்து இதுக்கு சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாவிதாமே விதத்தாம் ஸ்ரியம் காபி கல்யாணமூர்த்திஹி. நம சிவாभ्यां நவயௌவனாभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. अव्याजकरुणामूर्तिं गूढस्थं शिवरूपिणं शिवंसारिति नामाख्यं सद्गुरुं तं नमाम्यहम्. प्रशान्तं ध्याननिरतं विरक्तं चितवैरिणं करुणादयापूर्णनेत्रं सद्गुरुं तं भजाम्यहम्. ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கல்லாகுமோ, ஞானகுரு புகழின் நாம் வகுக்கல்லாகுமோ, ஆயிரம் நூல் எழுதிடினும் முடிவுறாதாம் ஐயனவன் பெருமையை நான் சுருக்கிச் சொல்வேன். நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துள்ளை பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன். சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆயா உனக்காலாயினி ஆயா உனக்காலாயினி அல்லேன்
எனலாமே. ஏ பொதுவா நம்ம பரமாச்சாரியாலோட தெய்வத்தின் குரல் எப்படி நமக்கு நித்திய பாராயணத்துக்கு உகந்ததானதோ அது மாதிரி சாரோட இந்த ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படிங்கிற ஜீவாத்மாவனுடைய உத்தாரணத்தை பத்தினதான ஒரு நுட்பமான ஒரு நூல். அது படிக்கிறவாளுடைய தகுதியை உயர்த்தும். பொதுவா படிச்சா அறிவு வளரும். இந்த புஸ்தகத்தையும் தெரிஞ்சுக்கலாம், மேல்நடை அடையலாம் அப்படிங்கிறது சாரோட புஸ்தகத்துல. அதுல இருந்து இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு விஷயம் மட்டும் படிச்சுட்டு மேல பிரவச்சனம் ஆரம்பிக்கிறோம். ஆலயங்களை 145. இது ஆலயங்களை அவமதிப்பவன் பாபி, இயற்கை சக்திகளை தெய்வங்களென நம்பாவிடனும் பாமரன், கோவில் ஆபரணங்களில் கை வைக்காத ஆட்சி பாமரன், கோவில் பொருட்களில் துரும்பையும் விரும்பாதவன் விவேகி, கோவில் விளக்கில் பசியாராதவன் சாது, இயற்கைகளை அன்றாடம் உபாசித்து வந்தோர் தெய்வ விவேகி, தெய்வங்களை பெற்றவர்களாக கருதுபவர் மகா, குறுக்கிடுவோரால் குறிப்பிட முடியாதவர் துறவி. இது 146. நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் முழுகுபவன் பாபி, துயரங்கள் நீங்க காணிக்கை செலுத்துபவன் பாமரன், பண வசதி பெருக பரவச பக்தியை காட்டுபவன் பாமரன், ஆஸ்தியை நற்பணிகளிழந்து பின்பு வருந்தினால் பாமரன், பக்தியை காட்டிலும் நேர்மையில் மிக்கவன் விவேகி, பக்தியின் பலன் உத்தமனுக்கு மட்டும்தான் என்பான் சாது, பரவசமேற்றாலும் பக்தி கிட்டாதென்பான் சிறந்த விவேகி, எத்தகைய சபையிலும் கலந்து கொள்ளான் முற்றின விவேகி, தெய்வ பாசத்தை ஏற்காமல் அடைய முடியாத நிலை மகா, எவ்வித பாசமும் அற்ற தன்மயத்தில் இயங்குபவர் துறவி. அடுத்து 147. அந்நிய பாஷைகளை துவேஷிப்பவன் பாபி, பிறர் துவேஷமின்றி தன் மொழியை போற்றுபவன் பாமரன், அக்கால பிரார்த்தனைகளால் பலன் கிட்டியதென்பான் விவேகி, இக்கால பிரார்த்தனைகளால் பலன் கிட்டாதென்பான் சாது, துதிகளால் நல்லோனுக்கு மறுமை பலனென்பான் சாது, தேவையை பகவானிடம் விட்டு விடுபவன் சிறந்த விவேகி, கோராமலேயே தருண உதவியை ஏற்பவர் மகா, தெய்வ உதவிக்கு தேவையற்றவர் துறவி. இதோட விளக்கம்: பிரார்த்தனை என்பது மக்கள் தங்களுடைய குறைகளை நிவர்த்தித்துக் கொள்வதற்கு தெய்வங்களிடத்தில் முறையிட்டு கொள்வதாகும். இந்த பிரார்த்தனைகளை தெய்வ மத மகான்களின் சமாதிகளிலும் முறையிட்டுக் கொள்வதுண்டு. நமது தெய்வ மத உலகில் எந்தெந்த காலத்திலிருந்து எந்தெந்த நாடுகளில் உத்தமர்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைய ஆரம்பித்தனவோ அந்தந்த காலத்திலிருந்து அந்தந்த நாடுகளில் தெய்வங்களும் தங்களுடைய இயக்கத்தை முகாந்திரத்துடன் காட்டி வந்ததை நிறுத்தி கொண்டு விட்டது. அத்தகைய காலத்திலிருந்து நம்மை பாமரர் என்ற பதத்தால் குறிப்பிட்டு கொண்டோம். ஆனால் காலக்கிரமத்தில் அப்பாவிகள் உலக விவகாரங்களை
அறியாதவர்கள், அற்ப படிப்புள்ளவர்கள் போன்றவர்களை மட்டும் பாமரர்கள் என்று குறிப்பிடும் வழக்கத்தை நாம் கொண்டு விட்டோம். அது அப்படி அல்ல. நற்குணங்களிலும் பண்பிலும் ஏற்றத்தாழ்வை கொண்டவர்கள் அனைவரும் பாமரர்களே ஆவர். அதாவது பாமரன் என்பது அவனவனுடைய குணத்தையும் மிதமான தன்மையையும் பொறுத்தே அல்லாமல் அறிவையும் திறமையும் பொறுத்ததல்ல. மேலும் மித படிப்பாளன் அல்லது படிக்காதவன் மட்டும் பாமரன் என்று கருதப்பட்டால் படித்தவர்கள் அனைவரையும் விவேகிகள் என்று கருதிவிட முடியாதல்லவா? ஒருவன் ஓர் கல்விமானாவோ பதவியாளனாவோ நவீன விஞ்ஞானியாவோ ஏதாவது ஒரு கலையில் கீர்த்தியுடன் விளங்குபவனாகவோ அல்லது சாஸ்திரங்களை கற்றவனாகவோ இருந்தாலும் விவேகத்தன்மைகளை ஏற்காத வரையில் அவர்கள் அனைவருமே பாமரர்கள்தான். தவிர இவர்கள் பாபங்களை செயலாற்றுபவர்களாகவும் இயங்கி வரலாம். தெய்வங்களை அத்தாட்சியுடன் டேண்டபிள் ப்ரூஃப் உணர முடியாத பாமர காலத்தில் கூட மக்கள் அனைவரும் தெய்வங்களின் இயக்கத்தில் சந்தேகமற்ற நம்பிக்கை வைத்திருந்தனர். அக்காலத்தில் அவர்கள் அனைவரும் விவேகிகளாக இயங்காமல் இருந்தாலும் கூட பெரும்பாலான மக்கள் நல்லவர்களாக வளர்ந்து வந்தனர். எனவே தெய்வங்களும் மக்களால் விடுவிக்கப்பட்ட முறையான பிரார்த்தனைகளுக்கு அருள் புரிந்து வந்தன. அதாவது தெய்வங்களும் அவரவர்களுடைய குறைபாடுகளையும் அவைகளுக்குற்ற பிரார்த்தனைகளையும் அதே ஜென்மாவில் விதித்து பிரார்த்தனைகளுக்கு பிறகு நிவர்த்தி அளித்து வந்தன. இதன் மூலம் நல்லவர்களாக இயங்கி வந்த சென்ற காலத்தியவர்களுக்கு தாங்கள் இயங்கி வருவதை தெய்வங்கள் மறைமுகமாக உணர்த்தி வந்தன. இந்த விதத்தில் பல நூற்றாண்டுகள் கடந்தன. ஆனால் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்து நத்தை வேகத்தில் வளர்ந்து கொண்டே வந்த பாப செயல்கள் திடீரென பெருகி 20ஆம் நூற்றாண்டில் நல்லவர்களின் எண்ணிக்கையை பெருமளவில் மிஞ்ச ஆரம்பித்து விட்டன. எனவே 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே படிப்படியாக குறைய ஆரம்பித்த தெய்வ சாநித்தியமும் பிரார்த்தனைகளுள்ள பலன்களும் தற்போது முற்றிலும் அற்று போய் விட்டன. 147D. அதாவது பாமர உலகத்தில் காலம் முடிந்து விட்டது, கவலைப்பட வேண்டாம். பாமர உலகம் திரும்ப போகிறது. இப்பொழுது போலந்திற்கு போவோம்னு மேற்கு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். பரம கருணாமூர்த்தியான பகவான் பல காலத்துல பல ரூபத்துல வந்து நமக்கு தர்மத்தை ஸ்தாபிச்சு கொடுத்து நமக்கு குரு ஸ்வரூபத்திலையும் இருந்து நம்மளை நல்வழிப்படுத்தினதான சரித்திரங்கள் மிகுந்ததான ஒரு தேசம் இந்த பாரத தேசம்ங்கிற. பாகவதத்துல இப்ப வைஷ்ணவெல்லாம் பகவான் எத்தனை அவதாரம் பண்ணினான்னு கேட்டா 10 அவதாரம் பாசனுக்கு சாதாரணமா உள்ளவா. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவாளா இருந்தா 24 அவதாரம் பண்ணியிருக்கான் பகவான் பாகவத ரீதியா அப்படின்பா. நாங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டோம். பாகவதமும் அப்படி சொல்லல. இப்படி சில அவதாரங்களை சொல்லிட்டு பாகவதம் சொல்றது அவதாரா ஹ்யசங்கேயாஹா அப்படிங்கிறது. எண்ணிலடங்கா அவதாரங்கள், 1-2 அவதாரம் கிடையாது, எண்ணிலடங்கா அவதாரங்கள் அப்படிங்கிறது. ஏகப்பட்ட அவதாரங்கள் பகவான் பண்ணிட்டு இருக்கா. சில அவதாரங்கள் பிரகடனமா இருக்கும், சில அவதாரங்கள் ரகசியமா இருக்கும். அதனாலதான் நான்
கவிஞன் கிடையாது. பெருசா நான் ஸ்லோகங்கள்லாம் பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு அதுல போக்கஸ் எல்லாம் கிடையாது. நான் பிரவச்சனம் பண்றதுதான். ஒரு வாரம் முன்னாடி ராத்திரி 11 மணிக்கு சார் சொன்ன ஸ்லோகம் இது. அவ்யாஜ கருணாமூர்த்திம் கூடஸ்தம் சிவரூபினம் சிவன் சாரிதி நாமாக்கியம் சத்குருந்தம் நமாம்யகம் பிரசாந்தம் தியான நிரதம் விரக்தம் ஜிதவைரினம் கருணாதயா பூரணேத்திரம் சத்குருந்தம் பஜாமியகம். சாருக்கு இவ நம்மளுடைய பழகிற நாம மகான்கள்ட்ட எல்லாம் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு நம்ம நிலையை விட கொஞ்சம் கூட உள்ளவா, ஒரு அத்தியனம் பண்ணியிருக்கா, ஒரு பிரவச்சனம் பண்றா, ஒரு வைதீகத்துல இருக்கா அப்படின்னா நம்ம மரியாதை காமிச்சா ஒரு தாம்பாளத்துல பழம் வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்போம். சில பேரை பார்த்தெல்லாம் இந்த பழத்தை நகர்த்திட்டு பாப்பா, அடியில ஏதாவது இருக்கா அப்படின்னு. இன்னும் சில பேர் நகர்த்திட்டு பார்க்கலன்னாலும் பாப்பா, சாதாரணமா பார்த்துட்டு பேசாம இருப்பா. இன்னும் சில பேர் இப்படி வச்சு நமஸ்காரம் பண்ணாலே சந்தோஷப்படுவா, அதுல பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க மாட்டேன். இன்னும் சில பேருக்கு அதை விட அடுத்த கிரேடுக்கு நாம சாஸ்திரோக்தமா இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து சந்தோஷப்படுவா. நம்ம போன உடனே நம்மளுடைய நான் ஒரு பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம், பாகவத பாராயணம் பண்றோம், ராமாயண பாராயணம் பண்றோம், வேத பாராயணம் பண்றோம், நித்தியப்படி ஏதோ ஒரு ஜபங்களை பண்றோம், பூஜைகளை பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல சந்தோஷப்படுவா. அதுதான் அவளுக்கு சம்பாவனையா நினைச்சுப்பா. இன்னும் சில பேர் பொது காரியங்களை நாம பண்றோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா, நம்மளை அதுல பிரேரணப்படுத்துவா. இப்படி எதையாவது ஒண்ண நாம சமர்ப்பணம் பண்ணின உடனே அதுல திருப்தி அடையறவாதான் 99% மகான். இப்படி எதாலையும் திருப்திப்படுத்த முடியாதவர் சிவன் சார். நீங்க எல்லாம் இப்ப பாக்குறேன் சிவன் சார, இப்பயும் நேரதான் பார்த்துட்டு இருக்கேன். நான் 5 வருஷம் சாரோடையே உட்காந்துருக்கேன். இப்படியேதான் இருப்பார் சார், இப்படியேதான் உட்காந்துருக்கேன். இப்படியே உட்காந்துருப்போம். ரொம்ப ரொம்ப நெளிஞ்ச இந்த இதுல ஒரு விசேஷம் இத்தனையும் சொன்னார், அதுல சாநித்தியமா இருக்குன்னு சொன்னாருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன். இப்படிதான் இருப்பார் சிவன் சாரு. அவரோட மொத்த உருவமே அப்படிதான். இப்ப எல்லாருமே பெரிய உருவத்தை சின்னதா பண்ணுவா, அல்லது சின்ன உருவத்தை பெருசா பண்ணுவா. அப்படி கிடையாது, சாரோட மொத்த உருவமே அவ்வளவுதான். அப்படிதான் இருப்பார் சிவன் சார். இது மாதிரி நாம கொண்டு சமர்ப்பணம் பண்றதுனால அதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன். நீங்க அதை பண்றேன், இதை பண்றேன், இப்படி பண்றேன், அதெல்லாம் எதையுமே காதுல வாங்க மாட்டார். நம்ம பேசுறதையும் கேட்க மாட்டார். பேசாம உட்காந்துருப்பார், பேசாமதான் இருப்பார் சார், பேசாம இருப்பார். இதுக்காக இங்க வந்தோம், சாரை பாக்குறதுக்காக வந்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நாமளும் பேசாம தான் உட்காந்துருக்கணும். அது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ எப்பயாவது 2 வார்த்தை சொல்லுவேன் ஏதாவது ஒரு விஷயத்து. ஆனா அவ்யாஜ கருணாமூர்த்தி, வியாஜம் இல்லாத, பொதுவாவே கருணைங்கிறது வியாஜம் இல்லாததுதான். சிவன் சாரோட கருணை இப்ப நான் சொன்ன எந்த உண்மையான வியாஜம் இல்லாத. இப்ப நான் சொன்ன மத்தியில ஒருத்தர் நம்ம கிட்ட மகான்கள்லாம் பிரியத்தை, பொதுவா சாஸ்திர ரீதியா மகான்களை தரிசனம் பண்றதே வெறுங்கையோட போகக்கூடாது. அந்த சம்பிரதாயத்துலதான் நம்ம வாங்கிட்டு போறது. ஒரு 7-8 பேரை பார்த்தா வெறுங்கையோட போகக்கூடாது. குழந்தைகள் இருக்கிற ஆத்துக்கு போனா வெறுங்கையோட போகக்கூடாது. கர்ப்பிணிகள் இருக்கிற ஆத்துக்கு போனா வெறுங்கையோட போகக்கூடாது. இந்த காலத்துல எல்லாம் பட்சணம் பண்ணின்னு போவா. யாராவது கர்ப்பமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா அந்த குழந்தைய பார்க்க போனோம்னா வெறுங்கையோட போகக்கூடாது. வயசானவாளை பார்க்க போனாலும் வெறுங்கையோட போகக்கூடாது. வியாதியஸ்தர்கள் இருந்தாலும் வெறுங்கையோட போகக்கூடாது.
அதனாலதான் அந்த காலத்துல ஒரு சாத்துக்குடியாவது வாங்கிட்டு வரலாம். அன்னைக்கு ஹார்லிக்ஸ்ன்னு ஒண்ணு பெருசு, அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பா அந்த காலத்துல. இது மாதிரி மகான்களை பார்த்தா பரமாச்சாரியால பார்க்க போவா எல்லாரும். நீங்க எல்லாம் உலகத்துல உள்ளவா எல்லாருமே பெரியவாளை பாக்குறதே பழம் புஷ்பம் இப்படிதான் வாங்கிட்டு போவா. எங்க அப்பா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பழம் இந்த புஷ்பம் இந்த அப்படின்னு வாங்கின்னு போகணும். எங்க அப்பா என்ன பழம் வாங்கின்னு போவார், என்ன புஷ்பம் வாங்கின்னு போவார்னா நார்த்தம்பழம் வாங்கின்னு போவார், வாழைப்பூ கொண்டு போவார். பரமாச்சாரியால எப்ப பார்த்தாலும் நார்த்தம்பழம் வாழைப்பூ இதோட அக்னிஹோத்திர விபூதி இந்த மூணும் நேரடியா பரமாச்சாரியால உபயோகப்படுத்துவார். பரமாச்சாரியாலோட உபயோகத்துக்கு நேரடியா போகும். மற்றதெல்லாம் கொடுக்கறதே பிரசாதமா கொடுத்துருவார். பரமாச்சாரியால் தான் சார்ட்ட மாத்தி விட்டது. அது ஒரு அனுபவம். அது அந்த அனுபவத்தை சொல்லிட்டு சாரோட அனுபவத்தை பேசுவோம். குரு கிருபைங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறதையும் சொல்லுவோம். கங்கை கொண்ட சோழபுரம்னு இருக்கு, பெரிய சிவலிங்கம், தஞ்சாவூரோட பெருசது. ராஜேந்திர சோழனால கட்டப்பட்டது. இப்ப கொஞ்சம் பிரசித்தி ஆயிருக்கு. பிஎம் எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பிரசித்தி ஆயிருக்கு, கூட்டமும் வருது. ஒரு காலத்துல மாலிகபூருடைய படையெடுப்பு வந்த போது காஞ்சிபுரத்துல இருந்து நம்ம மடம் இந்த இந்த சைடுல உள்ளவெல்லாம் இன்னும் கொஞ்சம் சவுத்தை நோக்கி மூவ் பண்ணினா. காஞ்சி மடம் மட்டும் இல்ல, எல்லாருமே ஒரிஜினலா நம்மளோட மடம் காஞ்சிபுரம் தான், மோட்சபுரி தான். தெரியாதவா கும்பகோணம் மடம்னு சொல்லுவா, வரலாறு படிக்காதவா. கும்பகோணத்துக்கு போனா இவா எப்பன்னா இந்த மாலிகபூர் படையெடுக்கும் போது காஞ்சிபுரம்லாம் நிறைய பாதிக்கப்பட்டது. அதனால பங்காரு காமாட்சி எல்லாம் எடுத்துண்டு இது மாதிரி சொத்தெல்லாம் நிறைய அங்கங்க பங்கிடு பண்ணிவிட்டு கிளம்பி வரும்போது உடையார்புரம் உடையார்பாளையம்னு இருக்கு, அந்த ஜமீன் நம்ம காஞ்சி மடத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. கொடுத்த போது நிறைய அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்குன்னு உள்ள அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு பாருங்க, அதுல இருந்து வர ஒரு பகுதியை மடத்துக்கு திருப்பி விட்டுட்டான் அந்த ராஜா. மடம் நடக்குன்னு அத்தனை யானை குதிரை நித்தியப்படி அன்னதானம் இதெல்லாம். பரமாச்சாரியால் காலத்துல இதை எடுக்கும் போது ஒரு 50 to 100 வருஷம் போல இந்த உடையார்புரம் ஜமீன் சப்போர்ட்ல இந்த மடம் இருந்தது பாதுகாப்புல. கங்கை கொண்ட சோழபுரத்தோட திரவியத்தை எடுத்து உபயோகப்படுத்தியிருப்போம் அப்படின்னு உடனே சிவ சொத்து அது, அதை நாம் எடுக்கக்கூடாது, பதிலுக்கு சிவன்கிட்ட கொடுக்கணும், அதை கொஞ்சம் கணக்கு போடுன்னா 50 to 60 வருஷம் அல்லது 100 வருஷம்னா எவ்வளவு ஆயிருக்கும். மாளவே இல்லை. அதெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கா மாதிரி உள்ள பாரதம் கிடையாது. சுபிக்ஷமான பாரதம், பழைய பாரதம் சுபிக்ஷமான பாரதம். இப்ப சமீபத்துல நீங்க போய் கவனிங்கோ, வெறுமனை அன்னைக்கு பார்த்துட்டும் ரொம்ப இந்த இந்த காட்சி எல்லாம் இருக்கு பாருங்க, அவன் இவனோட சண்டை போட்டான், இவனோட கல்யாணம் பண்ணி போனான், அப்படி ஓடி போனான், இதெல்லாம் தொலைச்சிட்டு நாலெட்ஜ் வரா மாதிரி உள்ள விஷயத்த பாருங்க. டிவி பார்க்க முடியாது, டிவி பார்க்காம இருந்து படிச்சா விஷயம் வேற, பார்க்கறதா இருந்தா நாலெட்ஜை விருத்தி பண்ணிக்கிற மாதிரி. அதுல ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, இந்த ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய நாட்டில இருந்து ஒரு 150 to 200 வருஷத்துக்குள்ள எவ்வளவு சொத்தை அவன் கொண்டு போனான் அப்படிங்கிறத ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. 64 லட்சம் ட்ரில்லியனோ சம்திங் எது. அதை நினைச்சே பார்க்க முடியாது, அவ்வளவு சொத்தை கொண்டு போயிருக்கான். ஏற்கனவே அந்த பாபிகள் ஒரு வகையா கொண்டு போயிருக்கான், 400 வருஷம் கொள்ளையடிச்சு கொண்டு போயிருக்கான். இவன் எல்லாருமே திருட்டு பசங்கள் தான். இவன் யாரும் படையெடுத்தெல்லாம் இப்ப கஜினி முகம் 18 தடவை படையெடுத்து 18 தடவை திருட வந்தான். படையெடுத்தெல்லாம் வரலாம், 18 தடவை திருட வந்தான்.
அவன் ஒரு திருடம், அடுத்தது வியாபாரம்னு அந்த ஆங்கிலேயர் ஒரு திருடம், அப்புறம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே நம்மளோடய இருந்த சில திருடர்கள், இன்னி பரியந்தம் புதுசா வந்திருக்கானே ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு அவன் உள்பட திருடும். நம்ம ஹிந்துக்களை நாசம் பண்றதுக்காக வந்தவர்கள். நீங்கெல்லாம் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சு நடந்துக்கிறீங்களா, புரியாம நடந்துக்கிறீங்களா, குழந்தைகளை எப்படி நாம கைடு பண்ணணுங்கிறது நமக்கு தெரியல. இதெல்லாம் பின்னாடி ஒரு மதத்தினுடைய ஆர்கனைசிங்ல நடக்கிறது. நாளைக்கு நமக்கு உலகத்துல மற்ற மதங்களுக்கு நிறைய நாடு இருக்கு, நிறைய இடம் இருக்கு, இது இல்லைன்னா அது அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். நாம இந்த ஊரை விட்டா எங்க போறது? இந்த பாரத தேசத்தை விட்டா நம்ம இந்த மாதிரி சுதந்திரமா எங்க இருக்க முடியும்? இப்படின்னு ஒரு விபூதி எடுத்துன்னு போக முடியுமா? ரோட்ல ஒரு ருத்ராட்சத்தை போட்டுன்னு போக முடியுமா? மணி அடிக்க முடியுமா கோவிலை கட்டி? இப்படி மணி அடிச்செல்லாம் பக்கத்து அமெரிக்கால பக்கத்தாத்துக்காரன் போலீஸுக்கு போன் பண்ணிடுவான், எனக்கு டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி இந்த சுதந்திரத்தோட நாம் இருக்கிறதுக்கு காரணம் நாம ஹிந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கிற பரியந்தம் தான் இந்த சுதந்திரம் இருக்கும். இந்த ராஜ்யத்தை நாம தீர்மானம் பண்ணணுங்கிற அளவுல பரியந்தம் தான் இந்த சுதந்திரம் இருக்கும். கண்டவன் தீர்மானம் பண்ணிட்டான்னா அப்புறம் நாம பழையபடி அடிமையாக வேண்டியதுதான். ரெண்டு காரியம் பண்ணணும். நாம பெத்த குழந்தைகளுக்கு நம்ம தர்மத்தை எடுத்து சொல்லணும், ஹிந்து தர்மங்களை எடுத்து சொல்லணும், தெய்வ பக்தியை வளர்க்கணும். குழந்தைகள் நிறைய பெத்துக்கணும். ஹிந்துக்கள் நிறைய 2லேருந்து 3 குழந்தை நேத்திக்கு உட்பட சொன்னேன். திஜானந்தியை பார்த்து சொன்னேன், இன்னொரு பிள்ளையை பெத்துக்கொண்டேன். திரிவத்சஷ்டமே திரிவத்சாஜம், இதுக்கு அர்த்தம் வேற. அது பசுமாட்டை சொல்றது. அது மனுஷர்களை பத்தி சொல்லும் போது தசாசியாம் புத்திரானாதேகி பதிமேகா தசங்கிருதி அப்படின்னு தான் வேதம் சொல்றது. 10 குழந்தைகளை பெத்துக்கணுங்கிறது மனுஷர்களுக்கு. பசுமாடை பத்தி சொல்லும் போது 3 ஆண் 3 பெண்ணை பெக்கணுங்கிறது. ஒரு பசுவோட கணக்கு 6 குட்டி போடும். திருவத் சஷ்டமே திருவத் சாஜமே, அதை எப்படி வேணாலும் நம்ம அண்மையப்படுத்திக்கலாம். குழந்தைகளை பெத்துக்கணும். அப்பதான் நாம நம்ம வாழ்க்கைய நம்ம ராஜ்யத்தை நாம தீர்மானம் பண்ண முடியும். இப்படி இந்த உடையார்பாளையம் ஜமீன் மூலமாக கங்கை கொண்ட சோழபுர திரவியம் பணம் மடத்துக்குள்ள வந்துடுத்தே, இதை எப்படி சிவனுக்கு திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தை பரமாச்சாரியால் வேற ஒரு பரிகாரம் பண்ணலாம்னு அண்ணாபிஷேகம் பண்ணினான். அன்னதானம் சர்வபாவத்துக்கும் பிராயஷ்சித்தம். அண்ணாபிஷேகம் பண்றதுன்னா அந்த சிவலிங்கத்துக்கு பண்ணி மாலாது. அப்புறம் இப்ப பெரியவா புது பெரியவா அதை எப்படி பண்ணணுங்கிறத ஒரு விவசாய இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்கா. பொதுவா அதை 5ஆ பிரிச்சுட்டா பெரியவா பரமாச்சாரியால் காலத்திலேயே. 5ஆ பிரிச்சு, ஒரு பாகம் மனுஷர்களுக்கு, ஒரு பாகம் பட்சிகளுக்கு, ஒரு பாகம் ஜீவராசிகளுக்கு, ஒரு பாகம் நீர்ல இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு, ஒரு பாகம் பூமிக்குள்ள இருக்கிற ஜீவராசிகளுக்கு அப்படின்னு 5ஆ அந்த அன்னத்தை பிரிச்சு தானம் பண்ணணும்னு சொன்னான். அன்னைக்கு இது நடந்தது. ஆரம்பிச்சது 84வது வருஷம். இந்த அண்ணாபிஷேகம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு இன்னைக்கு அனுஷம் அதுவா அமைஞ்சதுன்னா, இவர்கிட்ட பேசுறது நான் ஒரு மெட்ராஸுக்கு இந்த தேதி எனக்கு சௌரியமா இருக்கு, வேணா வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அனுஷம். அன்னைக்கு எங்க அப்பா பார்க்க போயிருக்கா. மெட்ராஸ் வந்தா பார்க்க போவா. பெரியவாளை பார்க்க போறது காலத்தால 7 மணி. பரமாச்சாரியால் 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் தரிசனம் கொடுப்பா மேல. உடனே பெரியவா கேட்டா, இன்னைக்கு அண்ணாபிஷேகம் தெரியுமோன்னா தெரியும். எனக்கு ஒண்ணு பண்றையா நீன்னு கேட்டா. என்னன்னு கேட்டா, கங்கை கொண்ட சோழபுரத்துல நான் ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன், நீ அக்னிஹோத்திர விபூதி ஆத்துல இருக்கணும்னா நிறைய இருக்கு பெரியவா. அந்த காலத்துல நாங்க பானைகள்ல வச்சிருக்கோம், தினப்படி முட்டான எடுத்து இருக்குன்னா அதை எடுத்து ஒரு 4 மரக்காவாது எடுத்துக்க சொல்லு. அப்பதான் உச்சந்தர நனையும். 4 மரக்காக்கு மேல விபூதி எடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்துல அபிஷேகம் பண்ணி எங்கிட்ட ராத்திரிக்குள்ள கொண்டு சேர்க்க முடியுமா ஒரு நாள்? இது என்ன பெரியவா கேள்வி? நீங்க சங்கல்பிச்சு நீங்க செய்யுன்னு சொன்னா அது தானா நடக்கும். நான் சொல்ற காலத்துல எஸ்டிடி கிடையாது, ட்ரங்க் கால் புக் பண்ணி தான் பேசணும். எங்க வடகுடிங்கிற கிராமம் ரொம்ப ஒரு குக்கிராமம்.
குக்கிராமம்னு ஒரு வார்த்தையில சொன்னா போறாது. எங்க தாத்தா கதையில ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லுவார். இந்த ராவணன் கொண்டு சீதையை லங்கையில வச்சான், ஈஸியா ஆஞ்சநேயர் கண்டுபிடிச்சிட்டார். முட்டாள் பைய ராவணன், அவன் வடகுடியில வச்சிருந்தா ஆஞ்சநேயரால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க நடந்துதான் போகணும் அந்த ஊருக்கு. அதுல ஒரு போஸ்ட் ஆபீஸ், அதுல இருந்தது ஒரு ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசினாலும் காதுல விடாது, ஒரு சத்தம் தான் வரும். அன்னைக்கு ஏதோ காதுல விழுந்தது. ஒரு 8:45 வாசல்லையே வந்து மடத்து வாசல்லையே ஒரு எஸ்டிடி பூத் இதுல இருந்து புக் பண்ணி எங்க அப்பா பேசினான். ட்ரங்க் கால் புக் பண்ணி மடத்துல இருந்தோ இந்த மாதிரி எங்கிட்ட சொன்னார். உடனே கையோட அக்னிஹோத்திர விபூதி எடுத்துன்னு கங்கை கொண்ட சோழபுரம் போய் அபிஷேகம் பண்ணி பெரியவாள்கிட்ட கொண்டு கொடுன்னு சொல்லிட்டு வச்சுட்டா. இவ்வளவுதான் பேச முடியும். உடனே விபூதி எடுத்துட்டு நான் 9:30 மணியோ 10 மணிக்கோ ஒரு பஸ் உண்டு எனக்கு. ஒரு ரவுண்ட் பஸ் தான், 75 காசு. கும்போணம் போறது. கும்போணம் போனா அங்கேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் போறதுக்கு இந்த ஜெயங்கொண்டம் போற பஸ்ன்னு ஒண்ணு உண்டு. அதுல போனா கூட்டு ரோடுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கூட்டு ரோட்ல இறக்கி விட்டுருவான். கங்கை கொண்ட சோழபுரம் போக முடியாது. மீன் சுருட்டியோ ஏதோ போற பஸ்ல இறங்கி அங்க இறங்கிவிட்டேன். 11:30 அங்க போறதே. என்னன்னு எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. சொன்னார், நான் அடுத்துன்னு கிளம்பினேன். எப்படி நடந்ததுங்கிறது சொல்ல வரேன். இப்படி நான் நடந்து பை எடுத்துன்னு போறதவே ஒரு 2 வீலர் காரம். அந்த காலத்துல இந்த மொபைல்னு ஒண்ணு இருக்கும், சுவேகா மொபைல் அது மாதிரியோ ஏதோ ஒண்ணு இருக்கும். சாமி வரையான்னு கேட்டாங்க. வரேன்ன. எங்க போகணும்னா, நான் அந்த கங்கை கொண்டு நான் அந்த வழியா தான் போறேன் வான்னா அந்த வாசல்ல இறக்கி விட்டான். அங்க போனா கும்போண வைதிகாலாம் உட்காந்துருக்கான். லட்சுமண சாஷின்னு ஒருத்தர், குஞ்சித பாதம்னு ஒரு ஆடிட், அவ எல்லாமே அப்ப கமிட்டியா போட்டிருந்தான். இது மாதிரி பெரியவா சொன்னானே கரெக்டா வந்தேன். இப்பதான் மகாபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு சுவாமியை தொடச்சுட்டு இருக்கோம், இனிமேதான் அண்ணாபிஷேகம் ஆரம்பிக்க போறோம். உடனே இந்த விபூதியை திரை போட்டிருந்த நிலையிலேயே விபூதியை அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை அப்படியே அத்தனையும் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டா சாப்பிடுன்னா நான் வேண்டான்ட்டேன். என்ன பெரியவா ராத்திரிக்குள்ள கொண்டு வர சொல்லிருக்காரு. பஸ் மாறி பண்ருட்டில இருந்து திண்டிவனம் இப்படி மாறி மாறி நான் வரத்தேன். ராத்திரி 6:45 திண்டிவனம் வரத்தேன். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு பஸ் கிடையாது, இந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல கேட்டேன், கார்த்தாலதான் பஸ்ஸுன்னா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ராத்திரிக்குள்ள கொண்டு கொடுன்னு அப்பா சொல்லியிருக்காளே. அவர் டீ கடைக்காரர், நான் அவன்கிட்ட கேட்டேன், சாமி பஸ் கிடையாது, நான் ஒரு யோஜனை சொல்றேன், நீ இப்படி நடந்து போனேன்னா கொஞ்ச தூரத்துல அந்த வந்தவாசி ரோடு கூட்டு ரோடு இப்படி வந்து சேரும். அங்க பேர் நின்னேன்னா லாரிக்காரன் வருவான். லாரிக்காரன்ட்ட கேட்டேன்னா உன்னை ஏத்திப்பான். அவன் வந்து வேலூர் போறவனா இருப்பான், அந்த பக்கம் எங்கேயா போறவனா இருப்பான், ஏத்திப்பான். நீங்க நம்ப மாட்டேன், ஒரு லாரிக்காரன் நிறுத்தினேன், கேட்டேன் காஞ்சிபுரம்னு. கரெக்டா மடத்து வாசல்ல இறக்கி விட்டான். இப்படி திரும்புற இடத்துல என்னை இறக்கி விட்டான். அந்த வழியா போறான், திருத்தஞ்சி வழியா போறான், மடத்து வாசல்ல இறக்கி விட்டான். 10 மணி. வேதபுரி மாமா தான் இருந்தார். இது மாதிரி பெரியவா சொல்லியிருக்கா அப்படின்னாரு. வந்த உடனே வச்சு விபூதியை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணேன். பெரியவா எப்போதுமே அக்னிஹோத்திர விபூதி கொடுத்தா அப்படி தலையில இப்படி வச்சுருவா. இப்படி வச்சுட்டே இருப்பா கொஞ்ச நேரம். இந்த விபூதியை வச்சுன்னுட்டு அப்புறம்தான் இவன் சாப்பிட்டானா கேளு அப்படின்னா. பெரியவா சாப்பிடல, சாப்பாடு பண்ணுவீங்கன்னா சாப்பாடு பண்ணி வச்சுக்குவாங்க. இப்படி வந்தேன்னா நடந்ததெல்லாம் சொன்னேன். சரி படுத்துக்கோண்டா. பெரியவாங்க நான் ராத்திரி முழுக்க காத்தால 4:30 மணிக்கு பெரியவா எழுந்துக்கிறதேவே என்னையும் எழுப்பி விட்டு பெரியவா பேசிகிட்டே இருந்தா. அப்புறம் கிளம்பி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அதுதான் அந்த முதல் வாழ்க்கையில குருவோட ஒரு சாமீபியம். எனக்கு குரு கிருபை. அப்ப கூட எனக்கு அந்த வேல்யூ தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஆனா எனக்கு தெரியாமலேயே எனக்கு கிடைச்சதான ஒரு கிருபை. அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா ஒருத்தர் இருக்கா, சேலம் ராமகிருஷ்ணன் பேரு, ஆடிட். சிவன் சார்ட்ட ரொம்ப பக்தி உண்டு. அவர் வாழ்க்கையில சிவன் சார் நிறைய கிருபை பண்ணியிருக்கார். எப்படின்னா அவர் யோகாபியாசங்களை நிறைய பண்ணுவார்.
அவர் அவரோட மிஸ்டேக்கா இல்ல அபிசாரமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு நாளைக்கு அவர் மயக்க நிலையை அடைஞ்சிட்டார். மயக்க நிலையை அடைஞ்சு உடம்பெல்லாம் நீளமா பிடித்தவர். மூச்சு இருக்கா இல்லையான்னு தெரியல. எங்க சித்தி தான் கூட இருக்கா, அழறா. பத்மா சுப்பிரமணியமா யாராத்துல சார் இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இல்லை. அவாத்துல இருந்து கார்த்தால இது ராமகிருஷ்ணனுக்கு போன் பண்ண பண்ணுன்னா, சேலம் ராமகிருஷ்ணனுக்கு போன் பண்ணு. எதுக்கு நான் பண்ண வாத்துக்கு போனை பண்ணுன்னா பெரியவா சிவன் சார் பண்ணினா சித்தி தான் எடுத்தா. நான் இருக்கேன் கவலைப்படாது, ஒரே வார்த்தை. அவர் அங்க அந்த மாதிரி இருக்காருன்னு சித்தி யார்த்தையுமே சொல்லல, சார்த்தையும் யாரும் சொல்லல. சார் போன் பண்ணி நான் இருக்கேன் கவலைப்படாது அப்படின்னா 10 நிமிஷத்துல சித்தப்பா எழுந்துட்டார். இது ஒரு அனுபவம், அதை சொல்லிண்டே இருப்பார். அப்புறம் நான் மெட்ராஸுக்கு வரத்தே எல்லாம் நாங்க சாரை போய் நான் பார்ப்பேன். நான் வரத்தே அவர் பத்மா சுப்பிரமணிய தாத்தை விட்டு கிளம்பிட்டார். அவர் கிளம்பிட்டு அங்க அந்த டி நகர்லயே அந்த 5 விளக்கு பக்கத்துல ஒரு இருந்தது, அங்க இருப்பார். அப்புறம் நல்லியாத்துக்கு வந்தார். அவர் இங்க இந்த பக்கம் வந்தார். நல்லிக்கு நேர் பின்னாடி இருக்கும் சீனிவாசன் ஒருத்தன் தான் சாருக்கு கூட இருக்கிறது. அவனுக்கே சார் மகிமை தெரியுமான்னு எனக்கு தெரியாது. இப்ப நினைச்சு பாக்குறேன், 24 மணி நேரமும் சாரோட இருப்பான் சீனிவாசன். நான் சீனிவாசன் கையை தொட்டு ஒத்தின்ட்டு வருவேன் நான். ஏன்னா அவர் தான் ஃபுல்லா சிசுருட. இப்ப எங்க இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. சீனிவாசன் இருக்கார, சரி, 24 மணி நேரமும் சிசுருட சாருக்கு. சாருக்கு ஒரு சிசுருடின்னு அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே சாருக்கு கிடையாது. ஒரு காஃபி சாப்பிடணும், ஒரு டீ சாப்பிடணும், ஒரு டிஃபன் சாப்பிடணும், ஒரு ஆகாரம் சாப்பிடணும், எதுவுமே கிடையாது. ரொம்ப யாராவது ஆசைப்பட்டா, நாம ஆசைப்பட்டா சார் ஆசைப்பட மாட்டார். சில சமயம் சார் சொல்லுவார். சில சமயம் ஒரு சாம்பார் வடை வாங்கிட்டு வாங்க, சார் 2 தான் சாப்பிடுவார். சாம்பார் வடை காஃபி 2 தான் சாப்பிடுவார் சார் மேக்சிமம். எனக்கு தெரிஞ்ச காலத்துல சாம்பார் வடை வாங்கிட்டு வா அப்படின்னா அதுல 1/4 வடை 1/2 வடை கூட சாப்பிட மாட்டார் சார். 1/4 வடை தான் சாப்பிடுவார், மிச்சத்தை சாப்பிடுவார். காஃபி இத்திருண்டுனா இத்திருண்டு தான் குடிப்பார் சார், இதுக்கு மேல குடிக்கவே மாட்டார். அது ரொம்ப அபூர்வம், யாருக்காவது கிருபா பண்ணணும்னா. மேக்சிமம் சார் பேச மாட்டார். வந்தா நாம சொன்ன உடனே இப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருப்பார். நான் அடிக்கடி நான் வர ஆரம்பிச்ச உடனே சாரோட உட்காந்து இப்படி பார்த்துனா சீனிவாசன் சார் 3 பேர் தான். ஒரு நாளைக்கு ஆத்மா வந்திருந்தார், நம்ம MS சுப்புலட்சுமி அவாத்துல அவரோட பையன் அபிமான புத்திரர். இங்க எங்க என்ன அடங்கிட்ட, நான் ரொம்ப நாளா வரேன் அப்படின்னு. உடனே அவர் அவெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பாவுக்கு ஆளுங்கிறதுக்கு சொல்றேன். ஒரு லெட்டர் எங்க அப்பாவுக்கு போட்டாரு. நான் உங்க புத்திரரை பார்த்தேன், நல்ல சன்னிவேசத்துல பார்த்தேன், எனக்கு அவ்வளவு திருப்தியா இருந்தது அப்படின்னா. சார்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு நாளைக்கு இப்படி சாரோட இது மாதிரி குரு சுஷ்ரூஷை பண்ணணுங்கிறதெல்லாம் அபியாசமான விஷயம் எங்களுக்கெல்லாம். நாங்க வெறுமனை இப்படி ஷோக்கா உட்காந்துட்டு போறவா கிடையாது. எங்க பாடசாலைல இருக்கிறதேவே எங்களுக்கெல்லாம் டேன் உண்டு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வாத்தியார் வேஷ்டி துவைக்கணும். எங்களுக்கெல்லாம் பாடசாலை பசங்களுக்கெல்லாம் முறைன்னு சொல்லுவோம். அதை டேன் இப்ப இங்கிலீஷ்ல சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் முறை. வாத்தியார் வேஷ்டி குளிச்சுட்டு வாத்தியார் கவுத்து போட்டு வந்துடுவார். நாங்க போய் துவைப்போம். ஒரு 10:30 மணிக்கு போய் துவைச்சுட்டு அதை புழிஞ்சு உணர்த்த போறத வாத்தியாரத்து மாமி ஒரு 1/2 தோசை கொடுப்பா. அதுக்காக நாம ரெண்டாம் ஏதாவது ஒரு டிஃபனோ பட்சணமோ ஏதோ ஒண்ணு இருக்கிறத கொடுப்பா. சீனிவாச கணபாட்டிகள்னு பேர் திருவமருத்தூர்ல. அந்த சிசுரூஷை பண்ணிலாம் பழக்கம். வாத்தியாராத்தெல்லாம் பெருக்கி துடைப்போம், தோட்டத்தெல்லாம் கிளீன் பண்ணுவோம், வாத்தியாராத்து மாடை குளிப்பாட்டின்னு வருவோம், வாத்தியார் வேஷ்டி துவைப்போம், வாத்தியாருக்கு விசிறுவோம். இந்த பழக்கங்கள்லாம் உண்டு எங்களுக்கு அபியாசத்துல. அதனால சாரோட காலை நான் அந்த ரீதியில நான் காலை குடிக்க போறதே முதல்ல பேசாம இருந்தார். அழுத்தாதரான்னு, அழுத்தாத வலிக்கிறது அப்படின்றார். நான் அந்த மாதிரி குடிச்சிட்டேன் போல இருக்கு. ஏன்னா அவ்வளவு சார்ட்ட ஒண்ணுமே இருக்காது, வெறும் எலும்பு தான் இருக்கும் உடம்புல. சார் உடம்புல சதை இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது.
வெறும் எலும்பு தான், எலும்பு மேல் தோல் நரம்புகள் இது மட்டும்தான் சாப்பிட்டா இருக்கும். இப்படி ஒருத்தரால இருக்க முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கும். ரெண்டு விஷயம் சொல்றேன்னா, இதை நான் இது வந்து வெளியில சொன்னது கிடையாது. ஆனா சார்னா நீங்க சாதாரணமா நினைச்சுன்ற கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். இப்படிதான் இருப்பாரு சார். இப்படி நகருவார். இப்படி நகர்றதே ஒரு நாளைக்கு இந்த செவத்து அந்த பக்கத்துல ஒரு செவர் மாதிரி இருக்கும். அந்த செவத்துக்கிட்ட சார் இப்படி இருக்காரு, இப்படி உட்கார்ந்து இருக்காரு. எப்ப பாரு அந்தர்முகம் தான் சார். பொதுவா சில பேருக்கு அந்தர்முகமா பகிர்முகமானே தெரியாது ஒருத்தட்ட பழகிறது. பெரும்பாலான மகான்கள் அந்தர்முகமா இருப்பா. அதனாலதான் பரமாச்சாரியால் போட்டோல கண்ணு எதுவுமே நேர பார்க்காது. நீங்க பார்த்தெல்லாம் நேர பார்க்கற மாதிரி கண்ணே இருக்காது. கிருஷ்ணபிரமின்னா அப்படி இருப்பார். கிருஷ்ணபிரமின்னா வந்து ஒரு சமயம் நான் பேசும்போது நீங்கள்லாம் பார்த்த அண்ணா வேற, பார்த்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அண்ணா வேற. ஏதோ ஒரு விஷயத்த சொன்ன போது அடுத்த தடவை வரத்தேவை என்கிட்ட சொல்லும். நான் கவனிச்சேனா கேட்டேனான்னு ஒரு தடவை கேட்டு சொல்லணும். நான் கவனிச்சேனான்னு பார்த்துட்டு சொல்லணும். ஏன்னா நம்ம சொல்றதெல்லாம் சிரிச்சுட்டே இருப்பா, தலையாட்டின்ண்டே இருப்பா, பதிலுன்னு சொல்லுவா. அதெல்லாம் நாம சாதாரணமா நினைச்சுட்டு இருப்போம். உள்ளுக்குள்ள வெளியில இருக்காது. குர்மோங்காணி வேணும் உள்ள இருக்கு. சார் அது மாதிரி அப்படி செவத்தை தாண்டி அண்ணண்ட பக்கம், அந்த பக்கம் செவருங்கிறா சீனிவாசம். செவத்தை தாண்டி அண்ணண்ட இருக்காரு சார். செவத்தை தாண்டி அண்ணண்ட இருக்கார். அப்புறம் சார் அப்படியே அழுத்தி கொண்டு வந்து உட்காந்து வச்சோம். அப்ப ஒரு நாளைக்கு நான் எங்கேயோ ராமாயணம் சொன்னேன். இது வந்து மேல இருக்கிறது சிவன் சாரோடது இல்ல, அந்த பாதுகைக்கு அடியில ஒரு பாதுகை இருக்கு, குட்டியா இருக்கும். நான் ராமாயணம் சொல்றதே பாதுகா பட்டாபிஷேகத்துல ஒருத்தர் கொடுத்தா, இவ்வளவு பெருசு இருக்கும். அந்த பாதுகை எடுத்துன்னு போன சிவன் சார்ட்ட, சாரோட பாதுகை எனக்கு வேணும் அப்படின்னு என்னமோ கேட்க தோணுது. சொன்னேன். ஒரு காசி துண்டு போட்டுன்னு இருப்பா சிவன் சார், மேல அப்படி போட்டுன்னு இருப்பார் சில சமயம். அதால அப்படி இழுத்து அந்த வெள்ளி பாதுகைய தொடச்சுட்டு லேசா அந்த துண்டை வச்சுட்டு, பாதி பாதி வச்சு வைக்காத மாதிரி வச்சுட்டு இப்படி காலை எடுத்து இப்படி வச்சா பெரியவா அந்த பாதுகையை மேல இப்படி வச்சுட்டும். அந்த பாதுகையை நான் வாங்கிட்டேன். அதை நித்தியம் அபிஷேகம் எல்லாம் பண்றதே அது தேய ஆரம்பிச்சுட்டு, தேஞ்சு 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 இதுவானோடனே அதை அப்படியே அடியில வச்சு, அத மேல இந்த அடியில இருக்க இந்த பாதுகை மேல இந்த பாதுகையை வச்சு. இன்னொரு சந்தர்ப்பம், ஒரு உடம்பு சரியில்லை, அவளுக்கு அந்த உடம்பு வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்ல முடியாது. ஜென்ம முழுக்க மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது எப்ப வரும்னு தெரியாது. இது மாதிரி எல்லாம் ஒரு நிர்பந்தங்கள்லாம் உண்டு. ஒரு குழந்தை வேற, அந்த குழந்தைய அழிச்சுண்டு சார்ட்ட போகணும்னு தோணினது. நான் அழிச்சுன்னு போனோடனே இது மாதிரி இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்ன உடனே சார் வந்து எல்லாருக்குமே சொல்றேன், ஃபிட்ஸ் இருந்தா சார் சொன்ன பரிகாரம் பிள்ளையாருக்கு விளக்கு போடுன்னாரு. ஃபிட்ஸுக்கு பரிகாரமே அதுதான். ஃபிட்ஸ் வந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை ரெகுலரா பிள்ளையாருக்கு விளக்கு போட சொல்லும் அப்படின்னா. விளக்குங்கிறது இப்ப பெரிய விஷயம். நமக்கு விளக்கு போடுறது ஒரு பெரிய பரிகாரம். அந்த காலத்துல விளக்கு ரெகுலரா பண்றது, ரெகுலரா ஆத்துல எல்லா ராத்திரியும் விளக்கு ஏத்துறதுங்கிறது ரெகுலரா உள்ளது. அதனால அதுல ஒரு பெரிய தத்பர வராது. அதை தாண்டி சிவா சார் ஏதாவது கிருப பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சார் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஏந்திருக்கவே இல்லை. இதை சொல்லிட்டு விட்டுட்டார் சார். 1.25 மணி நேரம் உட்கார்ந்துட்டே இருந்து நகரவே இல்லை அந்த இடத்த விட்டு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் தான் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சார் தான் சொல்லணும். கவனிச்சு பாருங்க. இப்படின்னா அதுக்கப்புறம் இன்னி பர்யந்தம் அந்த வியாதியே கிடையாது.
இன்னி வரையும் அந்த வியாதியை இப்படிதான் பண்ணினார் சார். இப்படி கையை வச்சு ரெட்டு அப்படின்னாவே இந்த சந்தனம் எடுத்துக்கிற மாதிரி இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படின்னா ஆச்சரியமான ஒரு அனுபவங்கள். ஏன்னா குரு கிருப்பைங்கிறது பகவான் நேர கிருபை பண்றது கிடையாது. பகவான் பூஸ்டர். ரொம்ப பேருக்கு அது புரியல. பகவான் நீங்க என்ன பண்றீங்களோ அதை விருத்தி பண்ணி கொடுப்பார். பூமி மாதிரி. பூமியில கரும்ப போட்டேன்னா கரும்பு வளர்றது. பூமியில வேப்பம் விதைய போட்டா வேப்ப மரம் வளருது. வேப்ப மரம் வளர்ந்து அதனுடைய குச்சிய காய கடிச்சா கசக்கிறது. கரும்ப கடிச்சா திதிக்கிறது. திதிப்புக்கு காரணம் பூமியா, கசப்புக்கு காரணம் பூமியா? ரெண்டுக்குமே பூமி காரணம் கிடையாது. அதோட விதை தான் காரணம். அது மாதிரி நீங்க புண்ணிய கர்மா பண்ணினா புண்ணிய கர்மாவை விருத்தி பண்ணி பலனை கொடுப்பான் பகவான். பாப கர்மாவை பண்ணினா பாப கர்மாவும் விருத்தி ஆகும். அதுதான் உடனே பரிகாரம் பண்ணிக்கணுங்கிறது. நீங்க கடன் மாதிரிதான். கடன் வாங்கிட்டு கட்டாம இருந்தா வட்டி எப்படி அது பெருசாயிடுறதோ அது மாதிரி பிரகிருத்தியோட தன்மை வளர்ச்சி தானே. அப்ப அதுவும் பெருசா வளர்ந்து போயிடும். வளர்ந்து போச்சுன்னா அதை பெருசா ஆனதுக்கு அப்புறம் நிவர்த்தி பண்ணிக்கிறது கஷ்டமா போயிடும். அதனாலதான் யோக வாசிஷ்டத்துல சொல்லும் போது கஷ்டம் வந்த பிறகு எல்லாரும் அழறாலே அப்படி அழக்கூடாது. பாவத்தை பண்ணின அன்னைக்கு அழணுங்கிறார் வசிஷ்டர். என்னைக்கு பாவம் பண்ணினமோ அன்னைக்கு அழணும். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, தெரியாம பண்ணின வாழ சொல்ல. தெரிஞ்சு பண்றவன் எவ்வளவு பேர் இருக்கான். தெரியாம நம்ம ஏதோ பண்ணிட்டோம். ஒரு ஜீவ சுவாவம் அது. எல்லாருமே 100% பர்ஃபெக்டா இருக்க முடியாது. நம்மள அறியாம நம்ம பண்ணிடுவோம் காலத்தினால. அப்படி பண்ணின போது அதை உணரணும். அதுக்குதான் பிராயஷ்சித்தம்னு பேர். இந்த மாதிரி பண்ணிவிட்டோமே அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கு என்ன உண்டோ அந்த பரிகாரத்தை பண்ணிக்கணும். குறைஞ்சபட்சம் ராமநாமா சிவசிவா அப்படின்னா, ஒரு எறும்பு கொண்டுட்டா சிவசிவா ராமராமா, ஒரு மிதிச்சுட்டா சிவசிவா ராமராமா அப்படின்னாவது சொல்லணும். அந்த பரிகாரத்தை நாம பண்ணிண்டாதான். ஏன்னா இதுல சாரோட இதுலயே ஒரு விஷயம் சொல்லிட்டு போவேன். இந்த மாதிரி எறும்புங்கிறதுனால அது ஞாபகம் வந்து சொல்றேன். நான் இந்த ஜீவராசிகளை நாம் கொன்னோம்னா இன்னைக்கு எல்லாம் கொல்றா மாதிரி உள்ள மெத்தேடு தான். அந்த காலத்துல எல்லாம் கொல்றா மாதிரி மெத்தேடு கிடையாது. வீட்டை பெருக்குவா, ஒரு பூரானோ தேலோ வந்ததுன்னா சாணியில ஒத்தி கொண்டு வெளியில போட்டுருவா. பாம்பெல்லாம் வந்ததுன்னா தட்டினா அது வெளியில போயிடும். எந்த ஜீவராசியும் கொல்ல மாட்டான். சாணியை கரைச்சு தரிச்சா எந்த ஜீவராசியும் செத்து போகாது. நுண்ணுயிர்கள், இந்த வைரஸ் பாக்டீரியா அது மாதிரி உள்ளது வளராம இருக்குமே தவிர சாகாது. இன்னைக்கு எல்லாம் தேடி தேடி கொள்ளும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட். கரப்பாம்பூச்சி இதையும் தேடி தேடி கொள்ளும் அப்படின்னு. எறும்பு, கரப்பாம்பூச்சி, கரையான். வீடு கட்டின உடனேவே நீங்க அது என்ன கரையானுக்கு பேர், பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டுக்கிறா. பெஸ்ட் கண்ட்ரோல்ல கரையா மட்டும் சாகாது, பூமியே செத்து போயிடும். யாருக்கா தெரியுமா? அது பூமியே செத்து போயிடும். அந்த சுத்தி இருக்கிற பூமியில ஒரு ஜீவராசி இருக்காரு. ஒரு ஜீவராசி இருக்காரு. ஏன்னா அடியில பூமியில தானே கொண்டு நீங்க விஷத்தை விடுறேன் உள்ள. இதெல்லாம் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா, நாம சேஃபா இருக்கிறதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது, உன்னை கொல்ல வந்த பசுவை கொல்லுன்னு இருக்காங்க. கவனிச்சு கேட்கணும். உன்னை கொல்ல வந்தாதான் கொல்லணும். கொல்ல வராம நீ எப்படி கொள்ளலாம்? ஒரு எறும்பை கொன்னோம்னா அந்த எறும்போட ஆயுசு 10 நாள். 6வது நாள் அதை கொன்னுடுறோம் நாம. அதுக்கு கண்டம்னு பேர். மிச்ச 4 நாள் அது இந்த ஜென்மாவில் அனுபவிக்க வேண்டிய பிராரப்தம் இருந்ததுன்னா அந்த பேலன்ஸ் என்ன ஆகும்னு சார் சொல்றார். உங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் ஆயிடும். சாரோட புக்கை முழுசா படிச்ச வாழ்க்கை தெரியும். உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். எத்தனை இது மாதிரி பணம் வந்தா சந்தோஷப்படுவோம் நம்ம. ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு ட்ரஸ்ட் எல்லாம் வச்சுட்டா டொக்கு டொக்கு டொக்குன்னு மணி அடிச்சுட்டே இருக்கும். எடுத்து செல்ல பார்த்துட்டே இருப்பா. வந்துடுதா வந்துடுதா வந்துடுதான்னு ஒரே சந்தோஷம். சுவாமிஜியா இருந்தா கூட அமக்களை கூட சந்தோஷம், நிறைய பணம் வந்துடுத்துன்னு. இந்த டொக்கு டொக்குன்னு அடிக்காமையே டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கா நம்ம அக்கௌண்ட்ல வந்துட்டே இருக்கு. நமக்கு அது தெரியல. இது அத்தனையும் அனுபவிக்கணும். அதனாலதான் புண்ணியம் பண்றமோ இல்லையோ பாவம் பண்ணாம இருக்கு.
அதுக்குதான் இத்தனை கிரேட காமிச்சதே. பாவி, பாமரன், சாது, விவேகி, துறவி, இது 5 6 காமிக்கிறார். இதுல திரும்ப திரும்ப நீங்க கவனிச்சேன்னா, நீங்க பூஜை எல்லாம் பண்றதுனாலலாம் சாருக்கு அதெல்லாம் அந்த விஷயம் மேல்நிலையில அவர் பேசுறதுனால அவர் சொல்றதுதான் உண்மை. ஆனா நான் சொல்லல, வியாசர் சொல்றார். பாரதத்துல முதல் ஸ்லோகமோ தபஸோ யாகமோ யோகமோ வேதாத்தியனமோ தானமோ சத்தியமோ இத்தனை நிஷ்டையும் நோக்கம் தப்பா இருந்தா பலன் கொடுக்காது. அப்படின்னா என்ன சார்னா, நீங்க என்னத்துக்கு பண்றேன்னு இருக்கு. இந்த விஷயத்தை எதுக்காக பண்றேன் அப்படிங்கிறத பொறுத்து புரியற மாதிரி சொல்றோம்னா, ஒரு சுத்தமான பசும்பால் ரொம்ப ஒசத்தி. அதை எந்த பாத்திரத்துல வைக்கிறேங்கிறத பொறுத்து அது அமிர்தமா மாறுமா விஷமா மாறுமா அப்படிங்கிறது இருக்கு. உயர்ந்த பசும்பால தங்க பாத்திரத்துல, வெள்ளி பாத்திரத்துல, சுத்தமான மண் பாத்திரத்துல ஊத்தி சாப்பிட்டா அது அமிர்தம். காப்பர் பாத்திரத்துல ஊத்தினா விஷம். அது நாய் தோல்ல ஒரு தொன்னை அதுல ஊத்தினா அது விஷம், அசிங்கம். அது பால் சுத்தமா இருக்கலாம், நீ எதுல ஊத்தறேங்கிறத பொறுத்து இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அது அதனால நம்மள நல்லவனா இருக்கிறதுங்கிறதுதான் அடிப்படை. இந்த நல்லவனா இருக்கிறத பத்தி தான் சார் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கு. இப்ப குரு கிருபைக்கு வருவோம். பூமியில போட்டோம்னா ஒரு வேப்ப மரம் கசக்கிறது, கரும்பு திதிக்கிறதுனா அதுக்கு காரணம் பூமி இல்ல, விதை. அது மாதிரி நமக்கு விதைய விதைவிக்கிறவர்கள் தான் குருநாதர்கள். பகவான் என்ன பண்றான், குருமுகமா நமக்கு கிடைச்சதான அந்த சங்கல்பம், அதுக்கு சங்கல்பம்னு பேரு அல்லது சத்வாசனைன்னு பேரு. இதுல இன்னொன்னும் பண்ண முடியும். இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தகுதியுமே இல்லாதவன குரு கிருப்பை பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். எப்படின்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், நான் ஏதோ உழைச்சு படிச்சு ஒரு பிசினஸ் பண்ணி நான் ஒரு பெரிய பணத்தை சம்பாதிச்சுடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்க அப்பா ரொம்ப ஏழை. எங்க அப்பா எல்லாம் ஏழை இல்லை, நான் புரியறதுக்காக சொல்றேன். நான் பிசினஸும் பண்ணல, ஒரு லோக்கல்ல புரியணுங்கிறதுக்காக இந்த திருஷ்டாந்தத்தை சொல்றேன். எங்க அப்பா காலத்துல எல்லாம் ஏழை, தாத்தா அப்பா எல்லாம் ரொம்ப ஏழை. நான் சம்பாதிச்சுட்டேன். சம்பாதிச்சா எனக்கு ஒரு புள்ள பிறக்கிறான். அவன் பிறக்கிறதே பாதி லெவல்ல இருந்தது பிசினஸ். அதுக்கு அடுத்தது ஒரு பேரம் பிறக்கிறான், அம்பானி. அம்பானிக்கு அப்புறம் முகேஷ். முகேஷோட பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இப்ப அவனுக்கு ஒரு புள்ள பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க. பிறக்கிறத அவனோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்? லட்சம் கோடி ரூபாய். லட்சம் கோடிக்கு அவன் என்ன கொட்டை நூத்தான, நூல் நூத்தான? அவன் பிறக்கிறதேவே லட்சம் கோடி எப்படி வரும் அவனுக்கு? எங்கேருந்து வந்தது அந்த பணம்? அப்படின்னா அவ அப்பா தாத்தா உழைச்சதுன்னு சொல்ற பத்தியில இது லௌகிக வாழ்க்கையில சொல்றமோ, அது மாதிரி குரு என்ன பண்ணுவார்னா அவருடைய தபஸ நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணுது. அதுதான் குருவை போய் பிடிச்சுக்கிறதே. நாம இதுவாது ஒரு கணக்கு உண்டு, 1,00,000 2,00,000 3,00,000 4,00,000 அப்படின்னு. அது ஞானம் இல்லையா? அதுக்கு எல்லாம் கிடையாது. அதனால என்ன ஆகும்னா, எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது. ஒரு விளக்குல இருந்து 100 விளக்கு ஏற்றினதுனால ஏத்தப்பட்ட எதுல இருந்து ஏத்தினமோ அந்த ஏத்தின விளக்குக்கு ஜுவாலை குறையுமா? அது மாதிரி குரு கிருபைங்கிறது. குரு கிருபை இல்லாம இருந்தா பூர்ணத்துவத்தை அடைய முடியாது. சித்திகள் வேற. சித்திகளை கண்டு சார் வெறுப்பது. சித்திகளை ரொம்ப, அதெல்லாம் நான் பப்ளிக்கா பேச முடியாது சில விஷயங்கள்லாம். அந்த காலத்துல யார் சித்தி பண்ணியிருந்தாரோ, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு யோக அக்னி குண்டத்துல இறங்கி ஒருத்தர் ஒரு காரியம் பண்றாருன்னு சொன்னோம் சார்ட்ட. நான் ஒரு தோசைகள் போடுறேன், அதுல நிக்க சொல்லு, அதுல உட்கார சொல்லு பார்ப்போம். சார் அதுல உட்கார சொல்லு பார்ப்போம். எல்லாம் அவ்வளவு சுலபம்லாம் கிடையாது சார். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டார். சாஸ்திரோக்தமான கிரமமான முறையில போறதான் சார் விரும்புவர். அதுதான் உண்மை. உண்மை என்னைக்குமே பிடிக்காது நமக்கு. உண்மை என்னைக்குமே கசக்கும். இன்னைக்கு அதனாலதானே நான் தான் சொல்லிட்டே இருப்பேன். இவன் இது மாதிரிலாம் உபன்யாசம் பண்ணி சத்தான விஷயத்தை, அறிவை வளர்க்கிற மாதிரி ஸ்ருதமே கோபாயாங்கிறது இந்த சப்ஜெக்ட பேசினா நீங்க பார்த்தேன்னா ஒரு 500 பேர் 1000 பேர் மேக்சிமம் 2,000 பேர் பார்த்துருப்பா.
இந்த நான் சாரோட மகிமைன்னு உபன்யாசம் பண்ணா 1000 பேர் பார்க்க மாட்டான். பூண்டு குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்க, 1,00,000 பேர் பார்ப்பான். 1,00,000 பேர் பார்ப்பான் அந்த வீடியோ. அதுக்காக அது பூண்டு குழம்பு சத்தி சார் மட்டம்னு அர்த்தம். தரம் அவ்வளவுதான், குவாலிட்டி அவ்வளவுதான். நாம அதுக்காக டவுன் ஆகக்கூடாது. ஏன் டவுன் ஆகக்கூடாதுன்னா, குவாலிட்டியை விருத்தி பண்றதுக்கு தான் நாம பிறந்திருக்கோம். குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் பிறந்திருக்குமே தவிர அவ லெவலுக்கு நாம இறங்கணுங்கிறது அவசியமே கிடையாது. நம்ம லெவல்ல இருந்து தான் தூக்கி விடணும். நாம ஒரு கீழே விழுந்தவாளை, குழியில விழுந்தவாளை தூக்கி விடுற நிலையில நாம இருக்கோமா, இல்ல நாம குழியில குதிக்கணுமா? ரிஷபோபதேசத்திலேயே சொல்றா, பிதுர்ன சஸ்யாத், ஸ்வஜனோன சஸ்யாத், குருர்ன சஸ்யாத், ஸ்வஜனோன சஸ்யாத், பிதான சஸ்யாத், ஜனனீன சஸ்யாத். இது மாதிரி அமார்க்கத்துல போகக்கூடாத வழிகள்ல போறவர்களை தடுக்க வேண்டிய பொறுப்புல உள்ளவா தடுக்கலன்னா அவன் குரு குரு கிடையாது, பந்துக்கள் கிடையாது, அப்பா அப்பா கிடையாது, அம்மா அம்மா கிடையாது, தெய்வம்னு சசியாத்துன்னா தெய்வமே தெய்வம் கிடையாது. தெய்வமே வழிகாட்டல். அதனாலதான் புத்தாவதாரத்தை நாம் எடுத்துக்கிறது கிடையாது. தெய்வமே வழிகாட்டலைனாலும் அது தெய்வம் கிடையாது. குருவோட முக்கியமான விஷயமே நமக்கு கிருப பண்றதுதான். இதுல சாருக்கு பிடிச்ச இவர், நான் நினைச்சதுதான் அவர் பேசினார். நான் இங்க உள்ள வந்த உடனே சாருக்கு ரொம்ப பிடிக்கும் நாயன்மார்கள் கதை. நாயன்மார்கள் கதை சாரோட சன்னிதானத்துல ஒரு தடவை சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நான் உள்ளுக்குள்ள நினைச்சேன். இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயமும் அதுதான். 4 பேர் பிரதானமா உள்ளவா நாயன்மார்: ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர். எந்த நம்மளுடைய ஹிந்து தர்மத்துல உள்ள சம்பிரதாய கிரந்தங்கள் எடுத்திருந்தாலும் தமிழ்ல சொல்றேன் முதல்ல, கூடும் குருவில்லா வித்தை, மாடில்லான் வாழ்வு மதியிலா வாணிபம், கூடும் குருவில்லா வித்தை, குணமில்லா பெண்டீர், விருந்தில்லான் வீடு விழல். ஔவையோட பாட்டு. குரு குருபை இல்லைன்னா அந்த வித்தைக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு. குரு குருபை இல்லைன்னா அவன் பூர்ணத்துவத்தை அடைய முடியாது. இதை நான் சொல்லல. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேன்னு எந்த பரமாத்மாவை சொல்றோமோ, பகவத் அவதாரங்கள்லயே எந்த அவதாரத்தை பூர்ணாவதாரம்னு கிருஷ்ணாவதாரத்தை சொல்றோமோ, அந்த கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய சகாவான குச்சேலரை பார்க்கும் போது, நீனு நானும் சாந்தீபினியுடைய கிரகத்துல பூஜை சிசுரூஷ பண்ணினமே, நமக்கு குருநாதர் அனுகிரகம் பண்ணினாரே, அந்த அனுகிரகத்தினாலதான சுதாமா குரோர் அனுகிரகேனைவ புமான் பூர்ண பிரசாந்தையே. இன்னைக்கு பூர்ணமா நாம இருக்கோம்னு பகவான் சொல்றான். அந்த பூர்ணத்துவத்தை அடையணும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. இப்ப நான் சொன்ன 4 பேருக்கு குரு கிடையாது. அந்த கதையை படிச்சவ யாராவது சொல்லுவோம். ஒரு குருநாதர்கிட்ட போனார். பாக்கி எல்லா பக்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன்னா குரு இருப்பார். இவாளுக்கு தனியா குருன்னு கிடையாது. ஏன்னா உலகத்துக்கே எல்லா குருவனுடைய வடிவமா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை இவர்கள் ஆசிரியச்சதுனால முதல்ல ஞான சம்பந்தருக்கு தீட்சை பால் கொடுத்து, அப்பர் சுவாமிகளுக்கு தீட்சை நல்லூர்னு ஒரு ஊர்ல கால் தூக்கி தலையில வைக்கிறான். பொதுவா பெருமாள் கோவில்ல வச்சா ஷடாரி வைப்பா, சிவங்கோவில்ல வைக்க மாட்டாரு. சிவங்கோவில்ல வைக்கிற ஊர் நல்லூர், கும்பகோணம் பக்கத்துல இருக்கு, பாபநாசம் பக்கத்துல. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பாத தீட்சை கொடுத்த இடம் திருவதிகை. திருவதிகைன்னு பண்ருட்டி பக்கத்துல இருக்கு. அந்த திருவதிகையை சுத்தி ஒரு அவுட்டர்ல சித்தர்வாழ் மடம்னு ஒரு மடம் இருக்கு. அதுல தங்கும் போது ராத்திரி வந்து பகவான் பக்கத்துல வழிபோக்கன் மாதிரி படுத்துட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் தலையில காலை தூக்கி வச்சார் அப்படின்னு. மணிவாசகரை கேட்கவே வேண்டாம். இவர் பாட்டுக்கு குதிரை வாங்க போனார். போனவர் கோகழி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆவடியார், அந்த ஊருக்கு கோகழின்னு பேர். ஆவுடையார் கோவில்னு சொல்றது. இப்ப அந்த ஊர்ல உள்ள வரத்தேவே தன் குருநாதன் இங்க இருக்கான் அப்படிங்கிறத உணர்றாரு. எதுக்கு குரு அப்படின்னா,
இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிட்டு போறேன். படிக்கலாம், எவ்வளவு வேணாலும் நீங்க படிக்கலாம். இன்னைக்கு நான் நிறைய பேர் ஸ்பீச் கொடுக்குறவாளெல்லாம் கேட்பேன். ரொம்ப அழகா ஸ்பீச் கொடுப்பான், ரொம்ப புத்திசாலி, ஒரு பிரசன்ட் கூட அனுபவம் இருக்காது. ரொம்ப புத்திசாலிகள்லாம் பார்த்திருக்கேன் நான். பேசுறதுல எல்லாம் ஆச்சரியமா பேசுவா, நிஜமாவே வித்துவா, படிச்சவா, உழைச்சவா. அவளுடைய உழைப்ப நான் குறை சொல்றதா அர்த்தம் இல்லை. ஆனா ஒரு பிரசன்ட் கூட அனுபவம் இருக்காது. அனுபவம் அப்படிங்கிறது வேற. நீங்க என்னதான் கல்கண்டு திதிக்கும் திதிக்கும்னு பேசினாலும் படிச்சாலும் எழுதினாலும் வார்த்தையால சொன்னாலும் திதிப்பு எப்படி இருக்குங்கிறத கல்கண்ட வாயில போட்டுண்டாதான் தெரியும். கல்கண்டு திதிக்கும்ன்றதுனால திதிப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குமா என்ன? கல்கண்ட வாயில போட்டுண்டாதான் தெரியும். அந்த அனுபவம் மணிவாசகருக்கு கிடைக்கல. 16 வயசுக்குள்ள அவர் படிக்காத படிப்பு கிடையாது, அத்தனையும் படிச்சிருக்கார். திருவிளையாடல் புராணத்துல ஆயகலையும் வடநூற்களையும் பாயமதிகுஞ்சரமும்னு ஆச்சரியமா சொல்றார், எல்லாம் தெரியும். அதனாலதான் 16 வயதுல அவரை பிரதம மந்திரியா பண்ணினான் ஹரிவர்தன பாண்டியன். 16 வயசுல ஒருத்தரை கூப்பிட்டு முதலமைச்சரா பண்ணணும்னா, முதலமைச்சருங்கிறது அந்த காலத்துல இப்ப சொல்றமோன்னு, இப்பயுமே இங்க ராஜா கவர்னர் தான், அமைச்சர் தான். இங்க ராஜா கவர்னர் என்னத்துக்குன்னு கேட்டா பாருங்க, விரல விட்டு ஆட்டினா பாருங்க நம்ம கவர்னர். ராஜாத கவர்னர் தான் ராஜா, அதெல்லாம் அமைச்சர் தான், யோஜனை தான் சொல்லலாம், கையெழுத்து அத்தாரிட்டி கவர்னர் தான். அது மாதிரி அந்த காலத்துல ராஜாவுக்கு அமைச்சர்களா இருப்பா. இந்த முதலமைச்சரா இவரை வைக்கும் போது அவ்வளவு புத்திசாலியா இருந்தும் அனுபவம் இல்லைங்கிற வருத்தத்தினால இவர் தவிச்சுன்னு இருக்க, இவருக்கு குதிரை வாங்க போகிற யாத்திரையில இந்த கோகழிங்கிற அந்த கிராமத்துக்கு வந்த உடனே, அந்த ஊர் எல்லையில வந்த உடனேவே இந்த குருநாதர் இங்க இருக்கா. அதுல இன்னொன்னு சொல்லிடுறேன். ஒரு புஸ்தகத்துல படிக்கிறதுனால, ஒரு பிரவச்சனத்துல கேட்கறதுனால, 4 பேர் சொன்னதுனால உங்களுக்கு இவர் குருன்னு ஒருத்தரை சொல்லிட முடியாது. யாரு நம்மளோட குரு யார் அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யார பார்த்த உடனேவே நம்ம மனசு சமர்ப்பணமாறதோ, நம்ம பிரார்த்தனை எல்லாம் பண்ணலாம், எங்க போனாலும் பிரார்த்தனை பண்ணலாம், வேண்டிக்கலாம். அப்ப இப்ப நம்ம சாரே சொன்னார் பாருங்க, அது கோவிலா இருந்தாலும் சரி, அதிஷ்டானமா இருந்தாலும் சரி, மகான்களுடைய சந்நிதியா இருந்தாலும் சரி, அந்த பிரார்த்தனைகளுக்கு எல்லாம் பலன் உண்டு, அதுல ஒன்றும் குறைச்சலே கிடையாது. ஆனா குரு அப்படிங்கிறது யார பார்த்த உடனே உங்களுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வரதோ, மனசு குழையறதோ, சமாதானமாறதோ, இதுக்கெல்லாம் உத்தாய்ப்பு வச்சா மாதிரி நம்ம பரஞ்சோதியார் திருவிளையாடல் புராணம் பண்ணினவர் சொல்றார், குருவை பார்த்தா என்ன அனுபவம் வரும்னா நெருப்பில் இட்ட வெண்ணெய் போல்னாரு. இந்த நெருப்பு கிட்ட வெண்ணெயை கொண்டு போனா மாதிரி. இப்ப எல்லாரும் திருஷ்டாந்த நெருப்பு சொல்லுவோம், நாம தீயிலிட்ட மெழுகு மாதிரி, மெழுகு உருகிறா மாதிரி. அந்த வார்த்தையே அங்க மெழுகு இல்லாமல்லாம் கிடையாது, நம்ம காலத்திலயும் மெழுகு உண்டு, தேன் மெழுகுன்னு உண்டு அந்த காலத்துல. அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தல. ஏன் உபயோகப்படுத்தலைன்னா, அது எரிஞ்சு அது பொல்யூஷனை கெடுத்துட்டு போகும். அந்த மெழுகு வெண்ணெய் நெருப்பு கிட்ட போன உடனே வெண்ணெய் உருகும். உருகினா வெண்ணெய் தன்மையிலேந்து அதுக்கு அடுத்த நிலையான நெய் தன்மைக்கு போயிடும், மேல் கிரேடுக்கு போயிடும். அதனாலதான் அந்த திருஷ்டாந்தத்தை அவர் சொன்னது. இத உருக்கணும்னு அதுவா உருகல்ல, அது கிட்டக்க போன உடனேவே உருக ஆரம்பிச்சுடுறது. அது மாதிரி இவர் அங்க போன உடனேவே உருக ஆரம்பிச்சுட்டார். பார்க்கவே இல்லை, குருநாதரை பார்க்கவே இல்லை. ஆனா இங்கதான் எங்கேயோ இருக்கார் அப்படின்னு. அது மாதிரிதான் சிவன் சார்ட்ட என்ன கொண்டு போனதே. எங்கேயோ நல்லியில கடையில துணி வாங்க போற சமயத்துலதான் இங்கதானே எங்கேயோ ஒரு பார்த்து சொன்னார்னு சொல்லிட்டு இப்படி தேடிண்டே அந்த கொள்ள வழியா அடுத்த பின்பக்கத்துல இருந்த சார்கிட்ட போனோம். இங்கதானே இருப்பார், இங்க எங்கேயோ இருக்கார், இங்க எங்கேயோ இருக்கார் அப்படின்னு மணிவாசகர் தேடின்னு வர. வாத ஊரர்னு பேர் அவருக்கு. ஒரு மரத்தடியில, கல்லால மரத்தடியில, ஆல மரத்தடியில ஒரு முனிவர் வேஷத்துல பகவான் உட்கார்ந்து இருக்கான். அப்படியே அவரை பார்த்த உடனே ஸ்தம்பிச்சு நிக்கிறார். அவர் தான் இவரை பார்த்து இங்க வா அப்படின்னு கூப்பிட்டது. கிட்டக்க போனார். போன உடனே நம்ம சம்பிரதாயப்படி நமஸ்காரம் பண்ணினார். அவர் நமஸ்காரம் பண்ணினவருடைய
தலையில தன்னுடைய கால் ரெண்டையும் தூக்கி வச்சார். அப்படியே திரவிச்சு போனார். எழுந்துட்டார். இப்படியே பார்த்தார். பார்த்துட்டே இருக்கிறதே அப்படியே காது கிட்ட பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணினார். இவருக்கே என்ன பொதுவா 3 தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, நயன தீட்சை, மானச தீட்சை அப்படின்னு. இதுல ஒண்ணு கிடைச்சாலே போரும் நமக்கு. ஸ்பர்ஷ தீட்சைன்னு ஹஸ்த கையால தொடுறதோ காலால தொடுறதோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நயன தீட்சை கண்ணால பாக்குறது. மானச தீட்சை மந்திர உபதேசம் பண்றது. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கிடைச்சாலே நமக்கு ஜென்ம ஜென்மாந்திர சுகிருதம். இந்த 3மே கிடைச்சது அவருக்கு. இந்த கதையை அப்படியே ஒரு பாட்டு மாதிரி குருஜி ஹரிதாஸ் சுவாமிகள் எழுதியிருக்கார். ஆனா அந்த கான்செப்ட் இந்த கதையிலிருந்து எடுத்ததுதான். அவர் கைகாட்டி என்னை அழைத்தார், அழைத்தி எந்தன் காதினில் கரையேற கனிவோடு வழி சொன்னார், அழிவில்லா ஆனந்தம் அப்பொழுது பெற்ற ஹரிதாசன் அறிவாகி அதுவாகி நின்றதை போல் இன்ப கனா ஒன்று கண்டேன், தோழி எப்படி சொல்வேன் நடி அப்படிங்கிறார். இது ஒரு கனாவா சொல்றார் அவர். இந்த கதை ஒரிஜினலா நடந்தது மணிவாசகர் சரித்திரத்துலதான். அப்படி காலை வச்சு பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணின அடுத்த க்ஷணம் நம சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இவை பொழுதும் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தந்தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க இப்படின்னு ஆரம்பிச்சது சிவபுராணம். ஈசன் அடி போற்றி, எந்தை சிவன் போற்றி, நேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பறக்கும் மன்னன் அடி போற்றி. எப்படி இந்த ஒரு ஜீவனுடைய கதானுபதி எவ்வளோ பெரிய. இன்னைக்கு ஏதோ சௌக்கியமா பிறந்துட்டோம், சௌக்கியமா இருக்கும், நினைச்சதை செய்ய முடியறது, நினைச்சதை செய்ய முடிஞ்ச மாதிரி சரீர அமைப்பும் இருக்கு, சுற்றுச்சூழலும் இருக்கு. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க கொரோனாவை. இது மாதிரிதான் 24 மணி நேரமும் காட்டுல எல்லாம் இருந்தா வாழ்ந்தாங்க. காட்டுவாசிகள் எல்லாம் இருக்கிறதே எந்த மிருகம் எப்ப வரும்னு தெரியாது, என்ன பிரச்சனைன்னு தெரியாது, என்ன கடிச்சுதுன்னு தெரியாது, உடம்புல என்ன வியாதின்னு தெரியாது, இதுக்கு என்ன மருந்துன்னு தெரியாது, என்ன சாப்பிட போறோம்னு தெரியாது, என்ன கிடைக்கும்னு தெரியாது. இது மாதிரி பறக்கிற மாதிரி வாழ்க்கை அமையாம இப்படி சௌக்கியமா வச்சிருக்கானே, தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறதுக்காக வச்சிருக்கான் பகவான். ஏதாவது ஒரு வகையில ஒரு ஜபம் பண்ணினோம், பஞ்சாட்சரத்தை உபதேசம் வாங்கிட்டு 5 லட்சம் ஜபம் பண்ணினோம், அஷ்டாட்சரத்தை உபதேசம் வாங்கிட்டு 8 லட்சம் ஜபம் பண்ணினோம், தமிழ ஒரு நிமிஷம் திருமுறைகள்லாம் பாராயணம் பண்ணினோம், பாகவத பாராயணம் பண்ணினோம், ராமாயண பாராயணம் பண்ணினோம், விஷ்ணு சாஸ்திரநாமம் சொன்னோம், லலிதா சாஸ்திரநாமம் சொன்னோம், சௌந்தர்லஹரி பாராயணம் பண்ணினோம். ஏதாவது ஒண்ணு வேண்டாமா? சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சா போறாதா? எல்லாரும் கஷ்டத்தை மட்டும் சொல்றோம். 2 தப்பு நாம பண்றது. சௌக்கியத்தை விரும்புறோம், கஷ்டத்தை விரும்பல. கஷ்டம் போகணும்னு சொல்றோம், ஆனா சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய காரியம் எதையுமே பண்றது இல்லை. நாம கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை பண்ணிட்டே இருக்கும். புண்ணியச பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக நபாப பலமிச்சந்தி பாபம் குருவந்தி சர்வதா. வித்யாரண்யால்னு ஒரு மகான் அவர் சொல்றார், புண்ணியத்தோட பலனான சௌக்கியத்தை யாரும் விரும்புறது இல்லை, ஆனா புண்ணியத்தோட பலனான சௌக்கியத்தை விரும்புறா, புண்ணியத்தை யாரும் விரும்புறது இல்லை. பாபத்தோட பலனான கஷ்டத்தை யாரும் விரும்புறது இல்ல, பாபம் குருவந்தி சர்வதான். அது மாதிரி உள்ள மலைமலையா பண்ணி வச்சிருக்கிற இந்த பாபங்கள், அதனால ஏற்படக்கூடிய அஜ்ஞானங்கள், அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய சன்னிவேசம் தான் குரு சன்னிவேசங்கள். குரு கிட்ட வந்தாதான் தெளிவு வரும். நீங்க கோவிலுக்கு போனா பக்தி வரும், அது காமிய பக்தியா இருக்கும். 2000 ரூபாய் நோட்டை வச்சுன்னு கீரை கட்டும் வாங்கலாம், குவார்டரும் வாங்கலாம், மளிகை சாமானும் வாங்கலாம், கோவிலுக்கு போய் புஷ்பமும் வாங்கி போடலாம். 2000 ரூபாய் நோட்டுங்கிறத அதை நீங்க, அது பெரிய விஷயம் இல்லை, அதை நீங்க எப்படி செலவு பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு. அது மாதிரி பக்தியை நீங்க எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம்.
அல்பமான விஷயத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம், பெரிய விஷயத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பக்தியை இப்படிதான் உபயோகப்படுத்தணுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? யார் நமக்கு அதை சொல்லி கொடுப்பா அப்படின்னா குருநாதர் தான் சொல்லி கொடுப்பா. அப்பா மடி ஏற முடியலன்னு தவிச்சுன்னு போன துருவசுவாமிய நாரதரை பார்த்து கிருப பண்ணினார். ஸ்பிருத்வா மூர்தன் யகக்னேன பாணினா பிராக விஸ்மிதா அப்படிங்கிறார். அகக்னேன பாணினா, அந்த கை அந்த கால்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் நீங்க விக்கிரகமா பாக்குறேன், அதோட வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. நாங்கெல்லாம் தொட்டவா, நாங்கெல்லாம் தொட்டவா, சாரை தொட்டு கையை தொட்டு காலை தொட்டு, கிருஷ்ணகிரிவண்ணா கையை தொட்டு காலை தொட்டு, அந்த ஒரு அனுபவங்கள்லாம் பாக்கியம் அது. அப்படி அந்த தொட்டா போறோம். ஸ்பிருத்வா மூர்தன் யகக்னேன பாணினா, பாவமே இல்லாத கையின், அது பாவமே இல்லாத கை. அந்த கையை அப்படி தலையில வச்சுட்டா அடுத்தது அவன் ஜபம் பண்ணினது தபஸ் பண்ணினது 5 மாசம் அதெல்லாம் ஒரு வியாஜம். அது பகவான் பிரத்யக்ஷமான உடனே 5 மாசத்துல முதல்ல பிரத்யக்ஷமாவரா யாருக்காவது? 5 மாசத்துல பகவான் வந்த உடனே 12 ஸ்லோகத்தினால ஸ்தோத்திரம் பண்றார் துருவசுவாமி. ஒரு ஸ்லோகத்துல கூட எங்க அப்பா மடி ஏறணும்னு கேட்கல, எனக்கு சௌக்கியம் வேணும்னு கேட்கல, எனக்கு ராஜ்யம் வேணும்னு கேட்கல. பின்ன என்னதான் கேட்டான்? பக்தி முஹு பிரவஹதா त्वयि मे प्रसंगः भूयादनन्तममताम् अहल अमलाशयान येनाञ्जसोल्बणमुरु व्यसनं भवाब्धि நேஷ்யே பவத்குணகதாமிருதபானமத்தः. இடைவிடாத ஒரு திருவடியில கங்க பிரவாக மாதிரி இருக்கக்கூடியதான பக்தி வேணும். அந்த பக்தியை விருத்தி பண்ணக்கூடியதான பகவத் குணத்தை சொல்லக்கூடிய சாதுக்களுடைய சங்கம் வேணும். இந்த 2 தான் அவன் கேட்டது. அது மாதிரி நாம வாழற காலத்துல வாழ்ந்த மகான் பரமாச்சாரியார் நம்ம சிவன் சார், அவளை ஸ்மரிக்கிற மாதிரி எங்கேயோ வாழ்ந்து நிறைய சிவன் சார் நிறைய சித்தர்கள் சரித்திரங்கள்லாம் சிவன் சார் சொல்லுவார். அந்த காலத்துல தஞ்சாவூர் ஜில்லாலாம் நிறைய சஞ்சாரம் பண்ணிருக்காருன்னு சார். அதனால ஏகப்பட்ட நமக்கு தெரியாதவா நிறைய பேருடைய கதைகள்லாம் சார் சொல்லியிருக்கார். இந்த ஊர்ல இவர் இருந்தார், இந்த ஊர்ல இவர் இருந்தார், இந்த ஊர்ல இவர் இருந்தார் அப்படின்னு. அந்த சிவன் சாரை நமக்கு ஸ்மரிக்கிற மாதிரி நாம இருக்கிற இடம் தேடி, ஏன்னா ஒரு உத்தியோகம் உதர நிமித்தமா எல்லாரும் வந்தா மெட்ராஸ், அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல சேர்ந்து இருக்கணும். நங்கநல்லூர், மாம்பழம், மயிலாப்பூர். நாம நமக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேற, நாம ஒதுங்கி தனியா இருப்போம்னாலும் உலகம் நம்மளை விடுறது கிடையாது. நீ தான் என்ன வேண்டான்னு தானே விரட்டிடுச்சா அக்ரஹாரத்துல இருந்து, நான் தானே கிளம்பி வந்தேன், என் பின்னாடியே எதுக்கு வாழை பிடிச்சுன்னு வர? அது ஒரு பெரிய பிரச்சனை. நாம விட்டாலும் நம்மளை விடுறது கிடையாது. நம்மளை சுத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு, இது மாதிரி உள்ள ஒரு உலகத்துல இது மாதிரி ஒரு சத்சங்கம், இந்த மாதிரி ஒரு கோவில் இங்க உட்கார்ந்துக்கிறோம்னு சிவன் சாரோட சங்கல்பம், சிவராமனோட சங்கல்பம் இல்லை, சிவன் சாரோட சங்கல்பம். இதை கொடுத்தவரோட அவரையும் பார்த்தேன் நான் போன தடவை ஐஷன் காமிச்சேன். இந்த குழந்தைகள் யாரோ இடம் கொடுத்தவா, அந்த குழந்தையும் பார்த்தேன். அதெல்லாம் பாக்கியம். இடம் இருக்கவே தான் இருக்கு. இவங்க இந்த இடம் உலக ஏற்பட்ட அண்ணிலேருந்து இருக்கு. இது கோபாலையரோடது, சீனிவாசையரோடது, நீங்க தான் சொல்லிக்கிறேன். அது அப்படியே தான் இருக்கு. அதை அப்பப்ப மண்டையில ஏற்றி இறக்கிக்கிறோம் நாம தான். இது என்னோடதுங்கிறோம், இது என்னோடதுங்கிறோம், இது என்னோடதுங்கிறோம். வித்துட்டா என்னோடது இல்லைங்கிறோம், வித்தா வாங்கினா என்னோடதுங்கிறோம். உண்மையில போன்னு சொன்னா அது இருக்கிற இடத்துலயே தான் இருக்கு. அது இந்த இடத்துல சாரோட ஒரு ஆலய நிர்மாணம் ஆகணுங்கிறது சாரோட சங்கல்பம். அது அதனால நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு சாரோட சங்கல்பம். அதான் விஷயம். அதுல நம்மளை விட்டு போகக்கூடாது, நம்மளோட இருக்கணும் அப்படின்னு. அது ஒரு கூடமாகவும் இருப்பார், பிரத்யக்ஷமாகவும் இருப்பார். எங்கிட்ட இருக்கிறது கூடமா இருக்கிறது அந்த பாதுக ரூபத்துல. நான் வெளியிலயும் ஜாஸ்தி இது பிறந்த யார்த்தையுமே சொன்னதே கிடையாது. ரொம்ப சிவன் சார் டிவோட்டீஸ். இப்ப சிவராமன்லாம் 20 வருஷம் முன்னாடியே பார்த்தாரு. அது ஒரு 15 வருஷம் 16 வருஷம் இருக்கும். இவர் சுரேஷ், சங்கரா டிவி சுரேஷ், அப்புறம் 3-4 பேர். இவெல்லாம் யார்த்த சிவா சார்த்த பக்தி உண்டோ அவெல்லாம் ஆத்துல பார்த்துட்டு போயிருக்கா இந்த பாதுகைய. ஆனா நான் யார்த்தையுமே சொன்னதே கிடையாது. அப்புறம்தான் இந்த மாதிரி ஆலய நிர்மாணம் பண்ணின உடனே தோணினது. அதுவும் நான் சார் உத்தரவு கொடுக்கணுங்கிறதுக்காக பேசாம விட்டுட்டேன். நான் கும்பாபிஷேகத்தின் போதே வரல, ஏன்னா அப்ப சாரோட இது கிடைக்கல எனக்கு. அதனால விட்டுட்டேன், பேசாம விட்டுட்டேன்.
காந்தனுக்கு கூட அதுல வருத்தம், ஒத்துனுட்டு வரல அப்படின்னு. இது ப்ரோக்ராம் இல்லை. இது நான் ஒரு கதைக்கு வரேன், எல்லாரும் கதை மாதிரி. காந்தன் என்கிட்ட ரொம்ப பக்தி உண்டு. எல்லாரும் கதை மாதிரி நான் கதைக்கு வரேன், இதுக்கு வரேன் அப்படின்னா சித்தம்போக்கு சிவம்போக்குங்கிற விஷயம் தான். வரலன்னா வரலதான், நான் என்ன பண்ண முடியும் சொல்லுவது. இப்பயே எத்தனையோ பேர் ஜோசியத்துக்கு கேட்பா, என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு 2 வருஷம் ஆனாலும் பேசாம இருப்பேன். அவளுக்கு பகவான் ஒன்றும் சொல்லல. சில பேருக்கு உடனே மறுநாளைக்கே போன் பண்ணி சொல்லுவேன். அது அவளுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்னு பகவான் நினைக்கிறா. சிலதை அப்படியே கடப்புல போட்டா மாதிரி பண்ணிடுறா. அப்படிங்கிற விஷயம்தான் அது. இந்த தடவை தான் சாரோட சங்கல்பம் வரணும்னு, அதனால எடுத்துன்னு வரா மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது உங்களுக்கும் பாக்கியம். எல்லாருமே அந்த சாரோட பாதுகையை அழுத்தாதீங்க. ஏன்னா சார் நேரடியா என்கிட்ட சொன்னதே அழுத்தாதேன்னு வார்த்தை. அதனால பாதுகையை தொட்டு அழுத்தி அப்படிலாம் பண்ணாதீங்க. மேலோட்டமா புஷ்பத்தை போட்டு சாரை எல்லாருமே நமஸ்காரம் பண்ணுங்க. பெரிய பாக்கியம். அந்த போட்டோ வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுல பக்தியா யார் சிவன் சாரோட பக்தாலா இருக்கேளோ அவ ஃப்ரேம் பண்ணி வேணாலும் மாட்டிக்கோங்க. அந்த பாதுகையை நினைச்சுக்கோங்க. பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரன் வேற இல்லை. குடஸ்தம் சிவரூபினம். பிரத்யக்ஷமா இன்னும் சொல்ல போனா பரமாச்சாரியார் சொல்லுவார், என்னை விட என் தம்பி ஞானி, என்னை விட என் தம்பி ஞானி அப்படின்பார். அப்பேற்பட்டதான ஒரு சிவன் சார். சிவன் சார்னு நம்ம ஒரு மரியாதைக்காக சார்னு இந்த ஸ்டுடியோ வச்சதுனால சொல்லிட்டு இருக்கமே தவிர அவர் சிவன் தான். கூடஸ்தம் சிவரூபினம், மறைஞ்சிருக்கக்கூடியதான சிவன் வியாபிச்சிருக்காருன்னு தான் போட்டிருக்காருங்க நம்ம கோழைக்கால் சுவாமிகள். சிவன் சாரோட ரூபத்துல இந்த விக்கிரகத்துல பரமேஸ்வரன் தான் இருக்கார். உண்மையாவே பரமேஸ்வரன். உண்மையாவே பரமேஸ்வரனா சம்ஹார விஷயத்துல சிவன் சாருக்கு கோபம் வந்த காலுக்கு தெரியும். என்ன வேணாலும் பண்ணுவார். பரமேஸ்வரனுக்கு என்ன சக்தி உண்டோ அந்த சக்தி உண்டு சிவன் சாரு. அப்பேற்பட்டவர் அவர். கிருபேலியும் அப்படிதான். பரமேஸ்வரன் அசடு. பரமேஸ்வரன் இருக்கா பாருங்க. வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்படின்னு பக்தா எல்லாம் சொல்லுவா. அதனாலதான் அசுரர்கள் உட்பட போய் பரமேஸ்வரனை குறிச்சு தவம் பண்ணினது. இவ புராணம் எழுதுறவா, புதுசா வியாக்கியானம் பண்றவா எல்லாம் தமோ குணம்ங்கிறா. தமோ குணம் எல்லாம் கிடையாது. அந்த சத்துவம் பகிஸ்தமஸ்ன்னு வேதாந்த நிர்ணயம் பண்றது. பரமேஸ்வரனை பத்தி சொல்லும் போது அந்த சத்துவம்ங்கிறது முழு சத்துவ வடிவம். முழு சத்துவ வடிவமே பகில வெளியில பாக்குறதே. பாருங்களேன், ஞானியும் சும்மா உட்காந்துருக்கான், சோம்பேறியும் சும்மா உட்காந்துருக்கான். 2 பேரையும் சோம்பேறின்னு சொல்ல முடியுமா? ஞானி சோம்பேறிய சும்மா உட்காந்துருக்கனால சோம்பேறின்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அதுக்கு வித்தியாசம் உண்டு. அது மாதிரி பரமேஸ்வரன் அவ்வளோ கருணாமூர்த்தியா இருந்ததுனாலதான், கொஸ்டின் பண்ணாதனாலதான், பரீட்சை பண்ணாதனாலதான் எல்லாரும் போனது. உங்களுக்கு அந்த கதை தெரியுமான்னு தெரியல. ராவணன் முதல்ல பரமேஸ்வரனை பார்த்த உடனே கேட்ட வரனே பார்வதி என்கிட்ட கொடுன்னுதான். ரொம்ப அழகா இருக்கா அந்த பொண்ணு, உங்களுக்கு அவனுக்கு மேட்சே ஆகல, இந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டார். அதான் விஷயமே. பரமேஸ்வரன் கொடுத்துட்டார். அப்புறம் மகாவிஷ்ணு மீட்டு கொண்டு வந்தார்னு புராணம். இவெல்லாம் விளையாட்டா சொல்லுவா. விளையாட்டு இல்லது, அது மாதிரி ஒரு கிருபை. அப்புறம் அதே பரமேஸ்வரனே பார்வதிக்கு சமானமா ஒரு பெண்ணை மயனை விட்டு மண்டோதரி எதை சிருஷ்டி பண்ண சொன்னாருங்கிற இந்த கதையை ஒரு வார்த்தையில ஒரு பதத்துல சொல்லிட்டு போறார் சுந்தரகாண்டத்துல வால்மீகி. மண்டோதரி ஆஞ்சநேய சுவாமி பார்த்த உடனே இவள் யார் மாதிரி இருக்காள் அப்படிங்கிறதே கௌரியும் கனகவர்ணாங்கீம் மிஷ்டாமந்த புரேஸ்வரீம் கபிர் மந்தோதரீம் தத்ர சயானாம் சா. பார்வதி மாதிரி இருக்காள். பார்வதி மாதிரி இருக்காள்னு மண்டோதரிய சொல்லுவானே என்றால் அது மாதிரி வேணும்னு அவன் கேட்டான். அதனால சிருஷ்டி பண்ணி கொடுக்க சொன்னான். அதுக்காக சொல்றேன். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் மாதிரிதான் சிவன் சார். கொஞ்சம் கோபம் கூட உள்ள சிவ மூர்த்தம். இதான் விஷயம். ஆனா கருணை ஜாஸ்தி, பூர்ண கருணை. எல்லாரையும் கிட்டக்க விட மாட்டார். விட்டா பாக்கியம், விட்டா நம்மளை விட்டா பாக்கியம் அப்படின்னு தான் நினைச்சுக்குவோம். நான் அப்பேற்பட்ட சாரோட ஒரு சன்னிவேசத்துல ஆச்சரியமா கட்டியிருக்கார். நிஜமாவே பார்த்தேன். அது ஒரு அர்ப்பண புத்தியோட பார்த்து 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 உள்ள வந்தாலே அந்த ஒரு சாநித்தியம், அந்த வைப்ரேஷன் முன்னா இருக்கு. எல்லா பக்தாருக்கும் அப்படியே வியாபிச்சு சாரோட கிருபையானது பூர்ணமா ஒரு கருண வழியா வருஷிச்சுட்டே இருக்கணும். காலங்காலமா சூரிய சந்திரால் உள்ள பரியந்தம்
அந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். பலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோக ஹரேதி ச ஜபேர்நாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மகாதேவ 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 மகாதேவ. நமः பார்வதி பதயே. சத்குரு சுவாமினः